ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். என்னப்பா கரண்ட் கம்மியாக இருக்கும்? சரி, ஓகே, ஆஃப் கரண்ட்டு தான் இருக்குது. ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 16 ப்ரோன்றது ஒரு சரியான மொபைல் பாஸ். வரலாற்று சிறப்பு மிக்க மொபைல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தரமான ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஇ தொழில்நுட்பத்தில். ஸோ 16 ப்ரோவுக்கு அடுத்து வரும், 17 ப்ரோ கூட வரும். நான் அது சொல்ல, இது வந்து விலை வந்துருச்சாம்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 61,000 ரூபா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 63,000 ரூபா. மொபைலில் ஒரு சின்ன கிராச்சு, ஒரு டென்ட்டு, ஒரு மொபைல் இது வரைக்கும் சர்வீஸ் போகல. சரியா? இது ரெண்டாவது வந்து இதோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை போடுறோம். 63,500 ரூபா, 63,500, 15 ப்ரோ, 256 GB, பேட்ரி ஹெல்த்து. இது பேட்ரி ஹெல்த்து பாரு எவ்வளோன்னு, எனக்கு சரியாக வர மாட்டேது. ஸோ பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு காட்டுவாப்ல. 87. சைக்கிள் கவுண்டு 676. ஆனால் மொபைலை பார்த்தா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலன்றது நம்மளால் கண்கூட தெரியுது. ஸோ 67 எவ்வளோ, 87 670 பேட்ரி ஹெல்த்து 87, 674 வந்து சைக்கிள் கவுண்டு. சரியா? அதோட விலை 63,500 ரூபா, 63,500. இது இந்தியன் மொபைல் தானே? ஆமாம், இது இந்தியன் மொபைல். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது அப்ராட் மொபைல். 61,000 ரூபா, 61,000. அது 256 GB. இது என்னன்னு பார்ப்போம். இது 128. ஓகே 128. இது அப்ராடா? இது பேட்ரி ஹெல்த் வந்து 88 இருக்குது. சைக்கிள் கவுண்ட் வந்து 463 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தெளிவான ஒரு மொபைலாக இருக்குது. விலை தான் உங்களுக்கு வந்து 128 எடுக்கலாமா, 256 GB எடுக்கலாமா, அதெல்லாம் முடிச்சிடலாம். சரியா? இது வந்து உங்களுக்கு 63,500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 61,000 ரூபா. என்ன ஏதுன்னு கூட்டி கழித்து ஒரு முடிவுக்கு வாங்க, பார்த்துக்கலாம்.